வேலூரில் பட்டப்பகலில் பினான்சியர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்ய இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கொலையின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அடுத்த செங்கானத்தம் ரோடு மகாவீர் நகரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இவருக்கு மஞ்சரி என்ற மனைவியும் யுவஸ்ரீ என்கின்ற 12 வயது மகளும் உள்ளனர். நேற்று சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் பள்ளியில் மகளை விட்டு சென்றவர் பிறகு வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் சுமார் 12 மணி அளவில் செயின்பாக்கம் ராகவேந்திரா கோவிலின் பின்புறம் உள்ள பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து வந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் செந்தில்குமார் உடலை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பனாய் சாராவை வரவழைத்து ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என்றும் பார்த்தனர். சாரா சம்பவ இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்று சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று விட்டது. கொலைக்காரர்கள் இந்த வழியாக தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிந்து கொண்டனர். கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அருகில் உள்ள ராகவேந்திரா கோவிலின் முன்பாக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் தொப்பி அணிந்த ஒருவர் செந்தில்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் ஒன்றாக வருவதும் செல்வதும் பதிவாகியிருந்தது. சிசிடிவி பதிவுகளை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமர்ந்து வந்தவர் தோட்டப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாபு என்பதையும் கண்டுபிடித்தனர். போலீசார் செல்போன் எண்களை வைத்து வேலூரிலேயே பதுங்கியிருந்த பாபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பாபுவிற்கும் செந்தில்குமாருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இது குறித்து பேச வேண்டுமென்று தனியாக அழைத்து சென்று செந்தில்குமாரை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. பணம் கொடுப்பதாக செந்தில்குமாரை வரவழைத்த பாபு அவரை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். பாபு மட்டுமே இந்த கொலையை செய்தாரா அல்லது கூட்டாளிகளும் சேர்ந்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பட்டப்பகலில் பினான்சியர் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வேலூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.